வேண்டும். அகத்தீசா, நீர் பெற்ற அந்த உண்மையை அறிந்த உண்மையை நான் அறிய வேண்டும். நீர் பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் கேட்பதுதான் பூஜை, மற்றெல்லாம் பூஜை இல்லை. வேண்டுகால் வேண்டும் பிறவாமி, மற்றது வேண்டாமே வேண்டவர்னா வள்ளுவன். ஆசான் கேட்கிறார், என்னையா அவனுக்கு என்ன அகத்தீசா, அவனுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டான். இனி பிறவா மார்க்கத்தை அடியேன் அடைய வேண்டும். மிகப்பெரிய வேண்டுகோள், அற்புதமான வேண்டுகோள் மகனே. அதுக்கு இது எது தடை தெரியுமாண்ணா? எது தடையண்ணா? நீ தினம் பூஜை செய்கிற என் திருவடியை கிடை உனக்கு நான் பொருள் உதவி செய்கிறேன். அந்த பொருளை பசித்தேலர்களுக்கு பசியாற்றி புண்ணியத்தை தேடிக்க. நாங்கள் புண்ணியவனுக்கு தான் அருள் செய்ய முடியும். ஏயா புண்ணியம் செய்யணும்? ஆசி இருக்க போதுண்ணா. இத்தனை ஜென்மத்தை என்ன பாவசி இருப்பேன்? அந்த பாவத்தை நோக்குவதற்கு புண்ணியம் தானே வேணும். நான் அருள் செய்கிறேன், புண்ணியம் செய்யாவிட்டால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. புண்ணியம் செய்தால் புண்ணிய பலம் உடம்பு, அருள் பலம் உயிர். புண்ணியம் வலதுகை, பக்தி இடதுகை. ஆக இரண்டும் சேர வேண்டும். ரெண்டும் சேராவிட்டால் ஒன்று நிச்சயமாக அந்த இடத்தில் வர முடியாது. ஆகவே புண்ணியம் செய். நான் ஒரு பொருள் செய்கிறேன். பொருள் இல்லையே என்ன செய்வேன்? நான் தர மகனே, என் திருவடியை பற்றி என்ன? அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும். கேட்டீர என்ன? நீ எதை வியாபாரம் செய்தாலும் சரி, நீ சின்ன தொழில் செய்தாலும் சரி, அதன் மூலம் உனக்கு பொருள் தருவேன். உன்னை கையோட மாட்டேன் நான். அப்போ என்ன செய்கிறார்? வேண்டிய பொருள் தருவார். அதே சமயத்தில் நல்ல சிறந்த அறிவும் தருவார். அவர்களுக்கு தினம் பூஜை செய்ய அவருக்கு சிறப்பறிவு.